You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் மறுபடியுமாய் கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாய் இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறைக்குள்ளது என்பதாக கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளில் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். இந்த நாலு வரலையுமாய் தேவன் அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி அவருடைய பெரிதான கிருபையால் நம்ம பாதுகாத்திருக்கிறார், வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். ஏராளமான மரணங்களும் பலவிதமான சூழ்நிலைகள் இன்னைக்கு உலகத்தில் போய்கொண்டு இருக்கிறது. அங்கே இங்கே பார்க்கும்போது ஜனங்கள் சிதறுண்டு போகிறதான ஒரு சூழ்நிலைங்க. வியாதி ஒரு பக்கம், நெருக்கத்தில் வாழுகிற பஞ்சத்தில் இருக்கிறதான சூழ்நிலைங்க, பலவிதமான பாதிப்பில் இருக்கிறதான ஜனங்களுக்கு மத்தியில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால இந்த காலை நேரத்திலையும் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் இடைப்படுகிற தேவன், அவர் நம்மோடு கூட பேசுகிறவர்னு சொல்லி வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகினால இன்னைக்கு அநேகர் சொல்கிறது என்னன்னா, எங்காவது நம்ம ஜபத்துக்கு போகும்போது இல்லை மற்றவங்க கூட்டங்களில் கலந்து கொண்டு கடைசி நேரத்தில் ஜெபிக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, எனக்குன்னு ஒரு திட்டமே இல்லை, எனக்குன்னு நான் என்ன எப்படி போய் கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கை நான் எப்படி நடத்தி கொண்டு இருக்கிறேன்னு எனக்கு ஒரு முடிவுக்கே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்கிறத நாங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்டவங்களுக்கு நல்ல நேர்த்தியான ஆலோசனைகளை சொல்லி கர்த்தருடைய வசனத்தோடு கூட அவங்கள வழிநடத்துவது உண்டு. அப்படி போல ஒருவேளை இந்த கால நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க ஒரு திட்டமில்லாதபடிக்கு இருக்கலாம், ஒரு தீர்மானத்தில் வாழாதபடிக்கு நாம் எப்படியோ சொந்தமாக சுயநலமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறத போல உடைய வாழ்க்கை இருக்கலாம். கவலைப்படாதீங்க. இந்த கால நேரத்தில் ஆண்டோடைய வார்த்தை வேதத்தில் நம்ம இப்படியா ஒரு வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த வார்த்தையாகப்பட்டது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பலனும் ஒரு ஆரோக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கும்னு சொல்லி இந்த காலை நேரத்தில் நான் யோசிக்கிறேன். பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த காலை நேரத்தில் இந்த வசனங்களை கவனிக்கணும்னு சொல்லி இதில் மேலே ஆவலாக இருக்கும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய திட்டத்தோடு கூட அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். காரணம் என்னன்னா, எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 நாம் இப்படியா வாசிக்கிறோம். தி புக் ஆஃப் ஜெரமையா சாப்டர் 29 and verses 11 says like this. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பெயரில் நினைவாயிருக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. A beautiful word the Lord has kept in this book of Jeremiah chapter 29. இங்க வசனத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் பாருங்க, அவருடைய வசனத்துல நமக்கு எப்போதும் ஒரு தெளிவு இருக்கும், ஒரு பலன் இருக்கும், ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஆண்டவருடைய வசனத்துல நமக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஆண்டவர் நம்ம வசனத்தின் ஊட பேசுவார். ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலங்கி கொண்டிருந்தாலும் வேதத்தின் வாயிலாக இல்லை எங்கேயோ பேசப்படுகிற வசனங்கள், ஒருவேளை நம்ம டிவியை திருப்பும் போது ஆண்டுடைய செய்திகள் ஏதாவது கேட்கலாம், இல்லை அது நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்குதான்னு சொல்லி நீங்கள் அப்படியே டிவி அந்த சேனலில் ஸ்க்ரால் பண்ணும்போது ஏதாவது ஒரு வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக உங்கள் கேள்விக்கு பதிலாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையோடு கூட தத்துரூபமாக பேசுகிறவராக இருக்கிறார். பாருங்க, இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், எனக்கு என்ன ஒரு திட்டம் இருக்குது, எல்லாரும் நல்ல திட்டத்தின்படி வாழ்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு திட்டத்தை வச்சு வாழ்கிறாங்க, என் வாழ்க்கையில் ஒரு திட்டம் இல்லையே, ஒரு வாழ்க்கையில் எனக்கு தீர்மானம் இல்லையே, என் வாழ்க்கையில் பெரிய கேள்விக்குறியோடு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை முன்வைத்து நீங்கள் யோசித்து கலங்கி கொண்டு இருக்கலாம். அருமையான தேவ ஜனமே, நீ யாராக இருக்கட்டும், அந்த வசனத்தை கவனித்து கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உங்கள் பெயரில் நினைவா இருக்கிறேன்னு சொல்லி எந்த மனுஷனும் சொல்ல முடியாத, சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை. கர்த்தர் இந்த கால நேரத்தில் உன்னை பார்த்து சொல்ல, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை ஆண்டவர் உங்கள் பெயரை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். கொடுக்கும்படிக்கு நினைவாகவும் எப்போதும் உன்னை குறித்து யோசித்துக் கொண்டிருப்பார். எப்போதும் உன் பேரில் நினைவாயிருக்கிறார்.
என்னை யாரு நினைப்பாங்க? நான் ஒரு பொருட்டா இல்லையே, நான் எனக்கு ஆசீர்வாதத்திற்கு ஒரு பாத்திரவானா நான் இல்லையே அப்படின்னு சொல்லி நீ யோசிக்கலாம். இந்த கால நேரத்தில் இயேசு ஆண்டவர் உனக்கு ஒரு பொருட்டா இருக்கிறவர், உன்னோடு கூட இருக்கிறவனை விசாரிக்கும்படிக்காக, உனக்கு நியாயம் செய்யும்படிக்காக, நீ எதிர்பார்த்திருக்கும் காரியங்களை உனக்கு கொடுக்கும்படிக்கு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். மாத்திரமில்லாதபடிக்கு இங்க கீழே இருக்கிறதான அந்த பாகம் சொல்லப்படுகிறது, நினைவைகளை அறிகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. A beautiful verse. I like very much. I like this verse very much. இந்த வசனம் ரொம்ப நான் விருப்பப்பட்டு பிரியமாக வாசிப்பேன். இந்த கால நேரத்தில் இதை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லும்படிக்கு தேவன் இந்த நாளில் ஆண்டவர் உங்களை ஒன்று சேர்த்திருக்கிறார். சமாதானத்திற்கான தீமைக்கான காரியங்களை கர்த்தர் ஒருபோது அனுமதிக்க மாட்டார். The Lord never allow any evil things in your life. ஆண்டவர் பார்க்கும்போது சமாதானத்திற்குரிய காரியங்கள், சமாதானத்துக்கு ஏதுவான காரியம், நீ கைட்டு செய்கிற, திட்டமிடுகிற, தீர்மானிக்கிற ஒவ்வொரு காரியமும் அது எப்படி இருக்கும் உனக்குன்னா சமாதானத்திற்கு ஏதுவாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியத்தை தான் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, வாலிப தங்கச்சி, தம்பி, சகோதரா, சகோதரி, நீ யாராக இருந்து எந்த இடத்துல நீ இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் உன்னோடு கூட அவர் வெளிப்படுகிறவர், உன்னோடு கூட பேசுகிறவர், உனக்காக அவர் செயல்படுகிறவர். அவர் எப்போதும் தீமைக்கு ஒரு நாள் ஒரு காரியத்தை செயல்படவே மாட்டார். அவர் சமாதானத்துக்கு ஏதுவாய் நன்மையை கொடுக்கிறவர். எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு மேலாக ஒருவேளை நீ 10% எதிர்பார்க்கலாம், ஆனால் தேவன் அதோடு கூட 90% கூட்டி உனக்கு 100க்கு 100 ஆசீர்வாதம், 100க்கு 100 பலன்கள், 100க்கு 100 எதிர்பார்க்கிற காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த கால நேரத்தில் அந்த நல்ல தெய்வத்தை நீங்கள் இறுக பிடிச்சு கொள்ளுங்க. அந்த நல்ல தெய்வத்தை ஃபாலோ பண்ணுங்க. அவரை பின்தொடர ஆரம்பிங்க. அந்த நல்ல தெய்வத்தை உன் இருதயத்தில் வச்சுக்க, உன் குடும்பத்தில் வச்சுக்க, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில வச்சுக்க. தீமைக்கான காரியம் இல்லை, நன்மைக்கான சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்கள் ஆண்டவருக்கு தேவன் உங்க வாழ்க்கையில அவர் கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, அவர் சமாதானத்திற்கான காரியங்களை கொடுக்கிறவர். தீமையான காரியம் ஒரு நாள் உங்க வாழ்க்கையில அனுமதிக்கவே மாட்டார். He will never allow any evil things in your life. The Lord, ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த கால நேரத்தில் ஆண்டவருடைய வசனத்தை இப்படியா சொல்லப்பட்டு, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பெயர் நினைவாயிருக்கிறேன். எப்போதும் கர்த்தர் நம்ம மேல நினைவுள்ளவராயிருக்கிறார். எப்போதும் கர்த்தர் நம்மை அவர் நினைக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த கால நேரத்தில் ஒரு கேள்விக்குறியோடு முடிவில்லாத படிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்ப காரியத்தில் கர்த்தர் உங்கள் பெயரில் நினைவாயிருந்து எதிர்பார்த்திருக்க முடிவை அவர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி அந்த நல்ல தேவனை நோக்கி பார்ப்போமா. எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த நல்ல கால நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. எரேமியா 29:11 நாங்கள் வாசித்தபடி கர்த்தாவே, ஒருவேளை இந்த வசனத்தை கவனிக்கிற இந்த ஆண்டவரே இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில ஆண்டவர் இந்த கால நேரத்தில் என்னோடு கூட என்ன பேச போகிறார்னு சொல்லி யோசித்து ஆண்டவரப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைங்களோடு கூட நீங்க பேசி கொண்டு இருக்கிறமைக்கா நன்றி. எதிர்பார்க்க முடிவை தருகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. காலியான காரியங்கள், வெறுமையான காரியங்கள், ஒன்றமில்லாத காரியங்கள் நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில மாறட்டும். தேவன் ஆண்டவரே சமாதானத்திற்கு ஏதுவான காரியங்களை உடைய பிள்ளைங்க வாழ்க்கையில வர்ஷிக்கா பண்ணுவீராக. தொடர்ந்து நடத்துங்கப்பா. ஆண்டவர் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.